அதுக்குள்ள போயிட்டு அதுல இருந்து வெளிவரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியும். இணைய அடிமைகளாக இவர்கள் மாறிவிடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உறவுகளையும் கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதற்கு இவர்களுடைய பதில் என்னங்கிறத இப்ப கேட்கலாம். நம்ம சொல்லுங்க. இந்த வாட்ஸ்அப் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு காயின் அப்படின்னா ரெண்டு சைடு இருக்கும். குட் சைடுன்னு ஒன்று இருக்கும், பேக் சைடு ஒன்று இருக்கும். நம்ம ஏன் பேக் சைடே போய் பார்க்கணும்? பாசிட்டிவான சைடு எடுத்துக்கோங்க. அந்த பாசிட்டிவான சைடு எடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப் வந்து இல்லவே இல்லை. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, இங்க நான் இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறது காரணமே வாட்ஸ்அப் தான். எனக்கு வாட்ஸ்அப் மூலியமா கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் இங்க கான்டாக்ட் பண்ணி இங்க வந்தேன். ஸோ திங்க் பாசிட்டிவ் அண்ட் யூட்டிலைஸ் த திங்ஸ் அஸ் அ பாசிட்டிவ் வே. ஸோ உங்களோட ஐஸ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தா அப்படின்னா நீங்க பாசிட்டிவ்ல தான் இருப்பீங்க, பாசிட்டிவா தான் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்கா நீங்க க்ரோ ஆவீங்க. ஒன்ஸ் அந்த இளைஞன் வந்து கோர்ஸ் முடிக்கும் போது ஒரு ஜாப் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட்ல அப்ளை பண்றான், வெப்சைட்ஸ்ல அப்ளை பண்றான். அவனுக்கு கிடைக்கிற ஆஃபர் லெட்டர் கூட இமெயில தான் பண்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடா பாருங்க. ஸோ ஒரு இளைஞனோட கனவை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப அடிப்படையான தேவைகள்ல இன்டர்நெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே சொல்றாங்க இன்டர்நெட் கெடுக்குதுன்னு. அப்படி அது என்ன பண்ணுதுன்னு தெரியல. அது மேபி அவங்களோட பர்சனல் அஃபென்ஸா இருக்கலாம். அதை தவிர்த்து சொல்லணும்னா, லைப்ரரிக்கு போறாங்களா கேட்கறாங்க. நான் லைப்ரரிக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் எனக்கு செம்ம கமிட்மெண்ட் இருக்கு. 10 மணிக்கு மேலே நான் லைப்ரரிக்குள்ள யாரும் விட போறது இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நேராக போய் இன்டர்நெட்ல தான் போவேன். நேராக போனோம்னா எனக்கு இ புக்ஸ் 1000 கணக்கில் இருக்கு, லைப்ரரிஸ் 1000 கணக்கில் இருக்கு. ஒரு பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ணா 1 மாசம் நான் வச்சு படிக்கலாம். ஆனால் லைப்ரரியில புக்ஸ் அப்படி கிடையாது. நான் 2 வீக்ஸ்க்குள்ள ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா cloud அப்படின்ற ஒரு சேவை இருக்கு. அது எதுக்குன்னா, நம்ம மெமரி கார்டுலயோ இல்லை ஃபோன்லயோ ஸ்டோர் பண்ற இதெல்லாமே யாராவது தப்பான முறையில் தொலைஞ்சிருச்சுன்னா யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் cloudல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் எப்போ தேவையோ நான் மட்டும் தான் எடுக்க முடியும், வேற யாரும் பார்க்க முடியாது. கம்ப்ளீட் பிரைவசி. இதெல்லாம் தெரியாம ஒரே ஒரு சைட், ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு ஆட் அப்படிங்கிறது மொட்டையா குறை சொல்லக்கூடாது. வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்ல நம்ம எதுக்கு இருக்கணும்? ஒரு குரூப்லயுமே இல்லாம நம்ம பிரைவேட் சாட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அவங்க சொன்னாங்க, நான் இப்போ சர்ச் பண்றேன்னா வந்துட்டு அங்க ஆடுன்னு சொல்லிட்டு தப்பானது வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆடே வந்துட்டு நார்மலா வேற ஏதோ சர்ச் பண்ணும்போது அந்த ஆட் வராது. ஸோ முன்னாடியே சர்ச் பண்ணிருக்கணும், இல்ல அதோட லிங்க் எதனா இருக்கணும். ஸோ அதனால மட்டும் தான் அந்த ஆட் வர முடியும். ஸோ உனக்கு நீ உன்னோட பர்சனல் அஃபென்ஸ் மாதிரி, ஸோ உனக்கு பர்சனலா உனக்கு அந்த தாட் இருந்திருக்கு, நீ சர்ச் பண்ணிருக்க, அதனால தான் உனக்கு மத்தவங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஆட் வருது. இல்லைன்னா அந்த ஆட் வரதுக்கான தம்பி யாருமே ஹரிச்சந்திரனோ பெரிய இதெல்லாம் கிடையாது. யாரோ பண்ணிருக்கலாம், முன்னாடி பண்ணிருக்கலாம். அது வந்தால் கூட இதை டெம்ப் பண்றப்ப நான் எப்படி அவாய்ட் பண்றது? இல்ல உங்களுக்கே தெரியல, உங்க பிரதரே யூஸ் பண்ணிருக்காரு, ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காரு, ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணிருக்காரு, அது வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துல? நீங்க பாப்பீங்களா, தள்ளிட்டு போவீங்களா? ஆட் பிளாக்கர் இருக்கு. சோ ஆட் பிளாக்கர் வச்சு நம்ம ஆட் எந்த ஆடுமே தேவையில்லைன்னா நம்ம ஆட் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ அதுல வந்துட்டு ஒரு ஓகே, என்னோட மொபைல் போன்ல உலகத்துல ஒரு அசிங்கத்தையும் பார்க்கலாம், உலகத்துல ஒரு அற்புதங்களையும் பார்க்கலாம். என்கிட்ட அசிங்கம் கண் முன்னால் விட போது எப்படி நான் தடுக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்றீங்கன்னு உங்ககிட்ட கேட்கறேன். நான் செல்ஃப் கண்ட்ரோல் நல்லா பண்ண முடியல, அடிக்ட் ஆகுறேன்னு சொல்றாங்க. அது எதுக்காக அடிக்ட்? சோ செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும், எல்லார்கிட்டயும் இருக்கும். அதை வந்துட்டு நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியணும். சோ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லன்னு மொட்டையா சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு செல்ஃப் கண்ட்ரோல் எல்லார்கிட்டயுமே இருக்கு. அது உனக்கு தெரியணும். நீ இன்டர்நெட் யூஸ் பண்றனா நம்ம லிமிட் இவ்வளவுதான், நம்மளுக்கு இதுக்குள்ளதான், நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்துடணும். சோ நான் நெட் ஆன் பண்ணியே வச்சிருக்கேன், எனக்கு ஃபுல்லா வந்துட்டே இருக்கு. ஏன் நெட் ஆன் பண்ணி வைக்கிற? நீ வேற ஏதாவது வேலை இருக்கிறப்போ நெட் தேவையில்ல, அப்போ ஒரு யூஸே கிடையாதுறப்போ ஆஃப் பண்ணிட்டு உன் வேலையை பாரு, உன்னோட பர்சனல் உன்னோட ஜாப்ஸ் பாரு. அதை விட்டு நெட்டும் ஆன்ல இருக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணி எப்படி சொல்ல முடியும்? ஓகே, உங்களுக்கு தேவையான நேரத்துல ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றீங்க. ஓகே, அடுத்ததுங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அவர் சொன்னாரு நிறைய ரூமர்ஸான விஷயங்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு, தப்பான இன்ஃபர்மேஷன், அந்த பிளட் கொடுக்கறத பத்தி, ஆக்சிடென்ட் ஆகிறத பத்தி. அது உண்மைதான், ஓரளவுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வருது தான். ஆனாலும் வர்றதில்ல, எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு சரியாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும், திருப்பூரில் ஒரு பொண்ணு அடிபட்டு கால் வந்துட்டு இதாயிருச்சுன்னு சொன்னாங்க. வாட்ஸ்அப்பில் தான், அந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தான் அதை ஷேர் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலே வந்துட்டு அதை எடுத்து அந்த ஆப்ரேஷனுக்கு நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்துட்டு வெள்ளம் வந்து எல்லாருமே தத்தளிச்சுட்டு இருந்தப்போ இங்கே வந்து நியூஸ் சேனல்ஸ் பெருசாக வந்து ஒர்க் பண்ணல. அப்போ வந்துட்டு நமக்கு சரியான உதவிகள் வர்றதுக்கும் சரியான உணவு வர்றதுக்கும் காரணமாக இருந்ததே போய் சோசியல் மீடியா தான். இப்போ நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் சார். நான் வந்துட்டு ஒரு புக்கு படிக்கிறேன் அப்படின்னா முதல்ல லைப்ரரியில் தேடி படிக்கணும். எங்கள் எங்களுக்கு முன்னாடி இந்த லிட்ரேச்சர் அவங்க இருக்க ஆளுமைகள் காலத்தில் வந்துட்டு ஒரு விமர்சனம் பண்ணணும்னா அது அந்த விமர்சனத்துக்கு எதிர்த்து பதில் வர்றதுக்கு அவங்க குறிப்பிட்ட காலம் காத்திருக்கணும். அதெல்லாம் தேவை. ஒரு புத்தகம் படிக்குமா அந்த புத்தகத்தை மட்டும்தான் அவங்க படிக்க முடியும், அதை பற்றிய கட்டுரை மட்டும்தான் படிக்க முடியும். நான் போய் ஆன்லைனில் ஒரு இபுக் படிக்கிறேன் அப்படின்னா, பிடிஎஃப் படிக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு அவங்க எழுதின விமர்சனங்கள், அதை மற்றவங்க பார்த்த விதங்கள், அதெல்லாம் நான் சேர்ந்தும் படிக்கிறேன்.
ஸோ எனக்கு அந்த பார்வை ரொம்ப எளிமையா அந்த கிடைச்சிருது. ரொம்ப தெளிவான கருத்துக்களை வச்சிருக்கீங்க தம்பி, நன்றி. இவங்க பேசுறதுலாம் கேட்டுறீங்களா நீங்க? ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. அப்படின்னு பார்த்தா உலகம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும், எந்த சிக்கல்களும் வரக்கூடாது, எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது, ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்தமான சூழல்ல உலகம் இயங்கணும். நீங்க நம்ம அப்படி இயங்கிட்டு இருக்குமா? இப்போ வந்து நம்ம பைக்ல போயின்னு இருக்கோம் அப்படின்னா டக்குனு ஒரு மெசேஜ் வருது. நான் ஆக்சுவலா ரோட்ல பார்த்த விஷயம், பைக்ல போயின்னு இருக்கிற ஒருத்தர் திடீர்னு போன் ரிங் ஆச்சு, எடுத்துட்டு அவர் மட்டும் அப்படியே பாரு, அப்படியே மெசேஜ், ஒரு கையில ஓட்டுறாரு, ஒரு கையில அப்படியே மெசேஜ் அனுப்புறாரு. இப்படி இப்படி பார்த்துன்னு அது எங்கேயா போய் விட்டானா என்ன ஆகுது, இல்ல எதுல யாராவது என்ன ஆகுது. அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, ஏன் நெட் ஆன் பண்ணி வைக்கணும், படிக்கும் போது ஏன் நெட் ஆன்ல வைக்கணும், ஆஃப் பண்ணிட்டு இருக்கலாம்னு. அது பக்கத்துல வேற சொன்னாரு, நாங்க நெட்ல தான் படிக்கிறோம்னு. நெட்ல படிக்கும்போது நெட் ஆஃப் பண்ண முடியும், அப்ப மெசேஜ் வந்தா போதான் செய்யும், அப்ப பார்த்துதான் ஆகணும் அதை. ஓகே, பட் அவர் என்ன சொல்ல, இப்ப படிக்கிற நேரத்துல ஒரு 24 மணி நேரம் நெட் ஆன் பண்றது கிடையாது. எப்பெல்லாம் படிக்கிறோமோ நெட்ல ஆன்ல இருக்கு. அப்ப அந்த நேரத்துல வர்ற விஷயங்களை பார்த்துட்டு பண்ணலாம். இல்ல மத்த எல்லா வேலைகளும் பண்றப்ப நீங்க ஒரு மொபைல் போனையோ இல்ல ஒரு சிஸ்டமோ ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தம் வர்றப்ப அந்த வேலையை கவனிக்க முடியாது. இப்ப வீட்டுல சமையல் பண்ற அம்மா அந்த பிரச்சனை தான் இருக்குது. மெசேஜா இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன நடக்குது, உப்பு போட்டாங்களா போடல, 2 தடவை உப்பு போட்டாங்களா இல்ல காரம் போட்டாங்களா, இந்த மாதிரி சிக்கல்கள் மாணவர்கள்ட்ட மட்டும் இல்ல மத்த எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் இருந்துட்டு தான் இருக்குது. சொல்லுங்க. ஒரு ஹியூமனா பாத்தீங்கன்னா எல்லாருனாலையும் செல்ஃப் கண்ட்ரோல்டா இருக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. டெஃபினட்டா வந்து இப்ப நான் நல்லவன் இவனும் நல்லவன் நான் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஒரு பார்வை, எல்லாருமே நல்லவர்கள் தான். ஆனா ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த தவறான பாதைகள்ல எடுத்துட்டு போகதான் செய்யும். இவர் சொன்ன மாதிரி நான் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோல்டா இருப்பேன். எல்லாருக்கிட்டையும் செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி சார் எதிர்பார்க்க முடியும்? ஒரு மாஸ் மீடியால ஒரு எல்லாருக்கும் வந்து அது அஃபெக்ட் பண்ணுதுன்னு தெரியுதுன்னா அதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுங்க எல்லாரும், அதை வந்து பிளாக் பண்ணுன்னு சொல்லுங்க. அதுக்கு யாரும் வர மாட்டாங்க சார். சைலண்டா எல்லாம் பாத்துட்டே இருக்காங்களா? அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. ஓகே. அங்கன்வாடி மையங்கள் வழங்கும் இணை உணவு உங்கள் ஆரோக்கிய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஈடு இணையற்ற அற்புத உணவு. கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் அத்தியாவசியமான சத்துக்களை உள்ளடக்கியது. கோதுமை, கம்பு, கேழ்வரகு, சோளம் மற்றும் பக்குவப்படுத்தப்பட்ட மூலப்பொருட்களின் அற்புத கலவை. புரதச்சத்து, வைட்டமின்கள், இரும்பு சத்து, அனைத்து விதமான சத்துக்களை உள்ளடக்கிய இணையற்ற இணை உணவு உங்கள் அருகில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் அனைத்து பயனாளிகளுக்கும் விலையின்றி வழங்கப்படுகிறது. பிறந்த அரை மணி நேரத்துல சீம்பால் கொடுக்கணும் கூடவா ஒரு பொண்ணுக்கு தெரியாது? எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு பிள்ளைக்கு கிடைக்குமா? பிறந்த 6 மாசம் வரைக்கும் பிள்ளைக்கு தாய்ப்பால் மட்டுமே போதும், தண்ணி கூட தேவையில்லை. 2 வருஷம் வரைக்கும் குழந்தைக்கு தாராளமா தாய்ப்பால் தரலாம். 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோட மத்த உணவெல்லாம் கொடுக்கணுங்கிறது தெரியுமா தெரியாதா? ஒழுங்கா போய் அங்கன்வாடி மையத்துல போய் விலாவாரியா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க. நிறைய பேரை பாத்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புறோம் பூரா இப்படி திருப்பி தான் அனுப்புறானுங்க. வாட்ஸ்அப் அனுப்புறப்ப அது என்னதான் இருக்குன்னு தெரியல. அப்படி ஒளிச்சு வைக்கிறதுக்கோ மறைச்சு வைக்கிறது, தட் இஸ் சம்திங் கிரேன்னு அர்த்தம். இப்ப ஏதோ நான் காட்டக்கூடாத விஷயங்களோ இல்ல பார்க்கக்கூடாத விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏதோ ஒரு பயத்தோட தான் நம்ம செய்ய போறோங்கிறப்ப இதெல்லாம் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணணும்? ஏன்னா இது என்ன கேட்டீங்கன்னா உங்களை பயத்தையோ உங்களை வந்து ஒரு பிளாக் பண்ண வைக்கிற மாதிரி உங்களை இருளுக்குள்ளே தள்ளி கொண்டே போகிற எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு செயலும் உங்களை கோழையாகவும் ஒரு 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 தீரத்தோடு செய்யக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியை மாத்துறதுக்கு உண்டான சான்சஸ் இல்லை. நிறைய பாக்குறேன். 90% யூத் பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைங்களாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் தேர் நாட் என்ன டைரியில எழுதிருக்குன்னு பாக்குற மாதிரி காமிக்கிறதே கிடையாது. அதை ஹைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் 2 சைட்ல இருந்து நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? சொல்லுங்க வேற ஏதாவது எக்ஸாக்ட் கருத்து உங்களுக்கு? சார் நிறைய அட்வான்டேஜ் இருந்தாலும் இந்த மிஸ்யூஸ் பேசிங் தான் இப்ப ஜாஸ்தியா போச்சு. இப்ப அவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இப்ப முன்னெல்லாம் வந்து ஒரு ஜோடி அப்படின்னாக்க வெளியில போய் தான் ஒரு காதலியெல்லாம் மீட் பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது, பயப்படுவாங்க. ஆனா இப்ப என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன, என் பொண்ணு வெளியிலே போக மாட்டான், என் பையன் வெளியிலே போக மாட்டான், பெட்ரூம்லயே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெட்ரூம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஆர் சேட்டிங் வித் வேற இது. அதுல வந்து இப்போ ஃபேஸ்புக் முகநூல்னு சொன்னாங்க. அந்த ஃபேஸ்புக்ல வந்து ஒரு ராங் பயோடேட்டாஸ் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு என்னோட நண்பரோட இது ரியலாவே நடந்தது. என்னோட நண்பரோட பொண்ணு வந்து ஷீ இஸ் எம்இ. அவனுக்கு வந்து அவன் எங்கேயோ பாம்பேல ஒரு சம்பாடு ஒரு அன்எஜுகேட்டட் இல்லிட்ரேட் ஃபெலோ. அவன் பெரிய இது மாதிரி போட்டு அவன் எப்படியோ அந்த ஃபேஸ்புக்கில் இது வந்து என்டர் ஆகிட்டு அவனை வந்து எந்த விதமாகவும் அந்த பொண்ணை மாற்றவே முடியாதபடிக்கு அவனை இது பண்ணிட்டு போயிட்டான் அவன் பாட்டுக்கு. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ வந்து எங்கேயோ பல்லாயிரக்கணக்கான மைலுக்கு அண்ணன்ட்ட இருக்கிற ஆளுங்களோட நம்ம தொடர்பு வச்சிருக்க முடிஞ்சு, பக்கத்தில் இருக்கிற நம்ம அப்பா அம்மாவோட அண்ணன் தம்பியோட தாத்தா பாட்டியோட அந்த அன்புக்கு இது இல்லாதபடிக்கு பல்லாயிரக்கணக்கான இதுங்களை எங்கேயோ இருக்கிறவன ஃப்ரெண்டாகிறான்,
ஆனா நமக்கு வந்து ஒரு பாசம் இல்லாம போகுது. சாப்பிட வான்னா கூட இவங்க வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, தம்பி சாப்பிட வா அப்படின்ட்டு. உடனே அவன் வந்து அங்கேருந்து கொஞ்சம் அதுக்கும் பதில் கிடையாது, வேற எங்கேயா பிஸியா இருப்பான் அவன். So there are so many disadvantages are there. காதல் இன்டர்நெட்ல தான் வளருதுன்னு வச்சுக்கிட்டாலும் அதே காதல் பிரியறது இன்டர்நெட்ல தான் சார். என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. அதாவது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் 6 வருஷமா லவ் பண்ணாங்க. ஆனா இப்போ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து 3 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருந்திருக்கா. அந்த பையன் கேட்டிருக்கான், எதுக்கு 3 மணி வரைக்கும் ஆன்லைன்ல இருக்க அப்படின்ட்டு. இல்ல நான் படிக்கிறேன். சரி படிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்கு, ஒரு 10, 11 அது வரைக்கும் படி, எதுக்கு 3 மணிக்கு ஆன்லைன்ல வர அப்படின்னு கேக்குறப்போ, நான் ஏன் இஷ்டம் எப்படி வேணா இருப்பேன், வேணா உன் இஷ்டத்துக்கு நீ என் இஷ்டத்துக்கு நீ உன்னைய மாத்திக்கோ அப்படின்னு சொன்னது. அப்படின்னு சொல்லி வந்த சண்டைகள் தான். 6 வருஷமா இந்த காதல் அந்த இன்டர்நெட்னால எங்க சார் போச்சு? அவங்க மேல வச்சிருந்த காதல் எங்க போச்சு? அப்போ அதனால அவங்க 2 ஃபேமிலிஸ்குள்ளேயும் இப்ப ப்ராப்ளம் அண்ட் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம். ஓகே சோ இன்டர்நெட் இந்த வகையில கூட பிரச்சனையா இருக்கு. ஓகேங்களா, சொல்லுங்க மணி சொல்லுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து காலேஜ் ஜாயின் பண்றேன். அப்போ வந்து எங்க சீனியர்ஸ்லாம் வந்து போன் நோண்டிட்டே இருப்பாங்க. எல்லாருமே விஸ்காம் ஸ்டூடெண்ட்னால அப்படியே போன் பயங்கரமா நோண்டிட்டே இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா Facebookல லைக் விழுந்துச்சா அப்படின்றது அந்த ஒரு போட்டோ போட்டு ஒரு 1 hour இருக்கும் 2 hour இருக்கும், அதுல எத்தனை லைக்ஸ் விழுந்துட்டு அவங்க பாக்குறதுக்காக அது என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து லோ ஹிப் போட்டிருப்பாங்க, அந்த பேண்ட் லோ ஹிப்னு போட்டிருப்பாங்க. அது ரொம்ப தூரம் வேகமா நடந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும். அது இறங்கி விழுறது கூட தெரியாம அந்த லைக்ஸ் விழுந்துச்சான்னு பாத்துட்டு இருப்பாங்க. மானம் போயிட்டு இருக்கும். இங்க இதுக்கு லைக் நல்லா விழுந்துட்டு இருக்கும், சுத்தி அப்படியே கை தட்டி பயங்கரமா பாத்துட்டு இருப்பாங்க. மச்சான் அங்க பாத்தியா எப்படி இருக்கிறான் பாத்தியா அப்படின்னு சொல்லி இவரோட மானம் அங்க லைக்ஸ்ல பயங்கரமா பார்த்துட்டு இருக்கும் காலேஜ் ஃபுல்லா. ஆனா இவர் நினைச்சிருப்பாரு Facebookல லைக்ஸ் வந்து அப்படியே வெறித்தனமா பாத்துட்டு இருக்குது, எப்போ எத்தனை லைக்ஸ் விடும், ஒரு 300 லைக் வந்தா ஒரு கெத்து அப்படி சொல்லி பாத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இன்றைய இளைஞர்களோட மனநிலையை ரொம்ப அழகா பிரதிபலிச்சாரு நம்ம தம்பி. உண்மையா பாத்தீங்கன்னா இன்னைக்கு உறவுகள் வந்து ரொம்ப குறைபட்டு இருக்கிறது, இல்ல ஊனமுற்று போயிருக்கிறது, உணர்வுகள் குறைந்து போயிருக்குன்னு சொன்னா நிச்சயமா இந்த டெக்னாலஜி ஒரு காரணம். என்ன வகையான பாசிட்டிவான விஷயங்களோடு இந்த இணையத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி இந்த பக்கம் வந்திருக்க பங்கேற்பாளரோட கேட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். அம்மா நீங்க சொல்லுங்க. யாருன்னே தெரியாத பையன், அவன் டெல்லியிலயோ எங்கேயோ இருந்தான், அவன்கிட்ட வந்து அந்த பொண்ணு பேசுனுச்சு கொண்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் Facebookல இருக்கு, ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம், தெரியாதவங்களா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை பத்தி தப்பா அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்களே. அதே மாதிரி எவ்வளோக்கெவ்வளோ டெக்னாலஜில அவ்வளோக்கெவ்வளோ செக்யூரிட்டிஸும் இருக்கு, அதுல பிரைவசி செட்டிங்ஸும் இருக்கு அதுல. அதை இங்க யாருமே நோட் பண்ணல, அதுதான் உண்மை. Facebookல நம்ம இப்ப ஒரு போட்டோஸ் அப்லோட் பண்ணாலும் ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட கூட மத்தவங்க பார்க்க முடியாத அளவுக்கு அதுல பிரைவசி செட்டிங்ஸ் இருக்கு. அதை நீங்க போடுங்க. போட்டோஸ் போடுறியா அதுக்கு போடு, இது வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட மட்டும் டேக் பண்ணுமா, அந்த மாதிரி பண்ணு. ஏன் அந்த மாதிரி பண்ணாம வைடா எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் போட்டோஸ் எல்லாருக்கும் போதான் செய்யும், யாராச்சும் பார்க்க தான் செய்வாங்க. நீ the way of handling நீங்க தான் அதை பண்ணணும். அது வந்து டெக்னாலஜி மேல தப்பு சொல்லக்கூடாது. உங்க ஆட்டிடியூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டாதான் அது முடியும். அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப் வந்து ரொம்ப அது சுத்தமா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாட்ஸ்அப் வரதுக்கு முன்னாடி நம்ம மெசேஜ் எதுல பண்ணுவோம்? மேபி மற்ற ஆப்ஸ்லாம் இருக்கு, நான் எல்லா ஆப்ஸையும் கனெக்ட் பண்ணி சொல்றேன். வாட்ஸ்அப் வரதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் மெசேஜ், அதாவது சாதாரண மெசேஜ் பண்ணுவோம். அதுக்கு ₹1 பிடிக்கிறான். ஒரு பிக்சர் மெசேஜ், ஒரு போட்டோ இல்ல வேற இருக்குன்னா ₹5 ஒரு MMSக்கு ஒரு 10 போட்டோ அனுப்புறோம். 5 into 10 50 ஆகுதா? இதே நான் வந்து ஒரு நெட் கார்டு ₹28 போட்டேன்னா அது 3 நாளைக்கு எனக்கு வருது. நான் எத்தனை போட்டோ வேணா அனுப்பிச்சிக்கலாம், அது குறிப்பிட்ட MB வரைக்கும் நான் அனுப்பிச்சிக்கலாம். அதுல எனக்கு காஸ்ட் எனக்கு மிச்சமாகுது. ரொம்ப 200-250 செலவு பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம்ல, இதெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தானே ஆகுது. ஒரு ஆடியோவோ ஒரு வீடியோவோ எதா இருந்தாலும் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியுதுல. சோ அந்த மாதிரி நான் சொல்றேன். அட்வான்டேஜஸ் நீங்க பாக்குறீங்க. வாட்ஸ்அப்ல இருக்க அட்வான்டேஜஸ். ஓகே நீங்க பேசுங்க. நீங்க பேசாதவங்க ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஷேர் देयर வியூஸ். காலேஜஸ்லாம் வந்து இப்போ நோட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியாமல் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இப்போ நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ஒரு 2 days கழிச்சு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க வந்து சென்ட் பண்ணுறது நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப். எனக்கு வேலை கிடைச்சதே Facebookல தான். ஐம் ஒர்க்கிங் ஆஸ் அ கிராஃபிக் டிசைனர் ரைட் நவ். அது எனக்கு எப்படின்னா, நான் FBல போகிற போஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு என் ஒர்க்ஸ் பார்த்துட்டு அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது. இந்த மாதிரி FBஆலலாம் கெட்டு போகிறது ஒரு இட்ஸ் எ லேம் ரீசன். அது எனக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா அப்போ நீ எஃபர்ட் போட்டால் உங்களுக்கும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டுக்கு வரதே ஒரு வாரத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி தான் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தேன்னா நான் எங்கள் அம்மாலாம் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அண்ட் ஒன் மோர் திங், நான் எங்கள் அம்மா கிட்ட எல்லாமே சொல்லுவேன். நான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன திங்க் பண்ணேன் எல்லாமே நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நீங்கள் அதை வந்து டெக்னாலஜி மேலே ப்ளேம் பண்ணவே முடியாது. செகண்ட், அதுக்கு அடுத்து என்னன்னா, நான் அங்கே இருந்தேன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு நான் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கள் அம்மா வாங்கியிருக்காங்க.
அவங்களுக்கு நெட்ன்றதுனா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ டெக்ஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லையா என் ரிலேஷன் எல்லாமே டிஸ்டன்ட்ல இருக்கவங்க என்னை விட, அவங்களுக்கு எல்லாமே ஒரு விஷஸ் அனுப்புறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் FB மூலியமா தான். எல்லாருமே FBல இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு தனி குரூப் இருக்கு, வீடியோ கால் பண்ணுவோம். இதனால ஃபேமிலி பாண்டிங் அதிகமாகதே தவிர குறையிறது கிடையாது. ஓகே ஓகே. சோ டெக்னாலஜி வந்து ஆப்டிமம் யூஸ் பண்ணி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை உருவாக்க முடியும்ங்கறீங்க. சந்தோஷமா இருக்கலாம். நம்ம ஒரு வீடியோ பார்க்கறத விட வீடியோ கால் வந்து கம்மியா தான் ஆக போகுது. எல்லார்கிட்டயும் அங்க இருக்கவங்க எல்லாருமே ஸ்மார்ட் போன் வச்சிருக்கவங்க தான். ஒருத்தர் சூப்பரா சொன்னாரு, இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இப்படி இருக்கு, அவங்க அம்மா மெசேஜ் பண்ணா கூப்பிடுவாங்க. அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு வீட்ல நடக்குதுன்னு சொல்றாங்க. யாருமே நெட் யூஸ் பண்ணாதவங்க கிடையாது. அப்ப அவங்க வீட்ல ஒழுங்கா தானே இருக்கு, அதையும் சொல்றது இல்ல. ஓகே 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 வேலிட். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் இது மட்டும் இல்ல இன்டர்நெட். இதை தாண்டி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஆரம்பத்துல நம்ம போகும்போது எல்லாரும் போட்டோஸுக்கு லைக்ஸ் போடுறது, சாட் பண்றது, அந்த மென்டாலிட்டியோட தான் போவோம். ஆனா அதை தாண்டணும் அப்படிங்கறது தான் விஷயம். எல்லாருமே உளவியல் ரீதியா ரொம்ப உத்தமர்களா இருப்பாங்கன்றது இல்லதான். ஆனா அதை எவ்வளவு பேர் தாண்டாங்க அப்படின்றது முக்கியம். ரெண்டாவது, அவங்க பேசும்போது போன் சைட்ஸ் பத்தியும் அந்த மாதிரியான விஷயங்கள் பத்தியும் தான் சொன்னாங்க. எல்லாருமே அதை பாக்குறவங்க தான். எல்லாம் நான் ஹானஸ்டா நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க தேடி அதை தேடி போறீங்களா இல்ல அதை மட்டும் தான் தேடி போறீங்களா, அதுதான் விஷயம். ஓகே. அதை தேடி போறீங்களா இல்ல அதை மட்டும் தான் தேடி போறீங்களா? அங்கன்வாடி மையம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கிய மையம். ஆம், குழந்தை பிறந்தது முதல் 3 வயது வரையிலான வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிப்பது, விட்டமின் A மற்றும் இரும்பு சத்து மாத்திரை, தடுப்பூசிகள், வயிற்றுப்பூச்சி நீக்கும் மருந்துகள் மற்றும் இணை உணவுகள் வழங்குவது, மேலும் பல தன்னிகரற்ற நலப்பணிகள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தை மட்டுமே குறிக்கோளாய் கொண்டு அங்கன்வாடி மையம் உங்கள் குழந்தையின் ஆரோக்கிய மையம். இன்னைக்கு நான் ஒரு ஆரோக்கியமான தாயா சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் நம்ம அங்கன்வாடி மையம் தாங்க. எனக்கு தேவையான இணை உணவுகள், இரும்பு சத்து மாத்திரைகள், வாழ்க்கை கல்வின்னு உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எனக்கான வளர்ச்சியை அவங்க பாத்துக்கிட்டாங்க. அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு உங்க வீட்டு வளர இளம் பெண்களை அழைச்சிட்டு போங்க. உங்க பெண்களை அவங்க பாத்துப்பாங்க. பிரதர் சொல்லியிருந்தாரு, லைக் இப்ப நீ எவ்வளவு பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டிருந்தாரு. நான் சொல்றேன், இன்னிலிருந்து 5வது வருஷத்தை பத்தி உங்க லைஃப் நினைச்சு பாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல் தானாவே வரும் உங்களுக்கு. நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். இன்னிலிருந்து 5வது வருஷம் நான் என்ன பண்ண போறேன், எப்படி இருக்க போறேன்னு நினைச்சு பாருங்க. செல்ஃப் கண்ட்ரோல் தானா வரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இவரு சொன்னாரு, பொண்ணை சாப்பிட கூப்பிட்டு உடனே வரல அப்படிங்கிறது இந்த காலத்துல மட்டும் நடக்கல, ஆரம்பத்துலேயே நடந்துட்டு தான் இருக்கு. என்ன முன்ன தெருவில் விளையாண்டுட்டு இருப்பாங்க, கூப்பிடுவாங்க, வரலன்னா வந்து குச்சி எடுத்து வந்து அடிப்பாங்க. இப்போ வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்காங்க, வந்து இன்வைட் பண்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து வந்து சார், இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேச மறந்த டாபிக் எதுனா இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் பத்தி இங்க யாருமே பேசல. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு மொபைல் வந்து ஆன்லைன்ல வாங்கினேன், இல்ல ஒரு ஷூவோ இந்த மாதிரி வாங்கினேன். பட் அந்த என்னன்னா, நான் போய் ஷோரூம்ல பார்த்தேன், அதோட பிரைஸ் 2000 rupees இருந்தது ஒரு ஷூ. பட் நான் இங்கே அந்த ஆன்லைன்ல வாங்கும்போது எனக்கு 1300 கிடைச்சது. ஸோ நான் 700 ரூபாய் இன்னைக்கு மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 700 ரூபாய் சேவ் ஆகுது பர் ஹெட்டுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இதை வந்து அப்போஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த இன்டர்நெட்னால அவங்களோட வருமானம் வந்து லைக் அவங்களோட சேவிங்ஸ் ஜாஸ்தி ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஓகே. இ-காமர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். எத்தனை பேர் வந்து ஆப்டிமம் யூஸ் பண்றாங்கிறது தெரியலங்கிறது அவங்களோட பார்வையில. அண்ட் another 5 years 2021ல பாருங்க, ஆல் த ப்ராடக்ட்ஸ் நம்ம எல்லாருமே போயிட்டு இதுல தான் போவாங்க, நெட்ல தான் வாங்குற மாதிரி, ஆன்லைன்ல தான் நம்ம பை பண்ண போறோம். ஓகே ஓகே. லைக் ஒரு மால்ஸ்லயோ இல்ல வந்து ஒரு கடையிலயோ போகும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போவோமே தவிர, பட் பையிங் அப்படிங்கிறது வந்து த்ரூ ஆன்லைன்ல மட்டும் தான் இருக்கும். இட்ஸ் a practical statistics. Fine, thanks for the information. சொல்லுங்க சார். ஸோ நெட் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜ் சொல்றாங்க. ஸோ நெட் வந்து நீங்க சொன்னீங்க 1990s. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நல்லா டீப்பா இறங்குச்சு சொல்லிட்டு. ஸோ 1990ல வந்துட்டு யூசேஜ் பர்சன்டேஜ் 1. ஸோ அப்பவே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்பயே நீங்க நிப்பாட்டி இருக்கணும். ஆனா அது தொடர்ந்துட்டு 2007 வந்து 5%, 2010 11ல வந்து 97% கிட்ட வந்துருச்சு. ஸோ ஒரு 5 to 6 years கேப்ல உனக்கு 100% கிட்ட ரீச் ஆக வந்துருச்சு. இன்னும் வர காலத்துல வந்து 100 ஆயிடும் டோட்டலா. த்ரூ அவுட் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லா நெட் தான். சோ உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அது முதல்ல கட் பண்ணிருக்கலாம். அட்வான்டேஜ் இருக்கிறதுனால மட்டும் தான் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, தவிர யாரும் குறைக்கல. அப்படியே சொல்றீங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜில உளவியல் ரீதியா ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் தான் ஃபாஸ்டா வளரும், மிக வேகமாக வளருதுன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். இல்ல
இல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்க்கணும். நான் மறுபடியும் தான் சொல்றேன். ஆக்சுவலா எதிர்வினையான ஒரு விஷயம் ரொம்ப வேகமா வளரும், ஒரு நல்ல விஷயம் ரொம்ப ஸ்லோவா தான் வளரும். அது பட் அதுல நீங்க பிரிச்சு பாக்குற விஷயத்துல நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறத பத்தி நம்ம பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா, சொல்லுங்க. கரெக்ட் தான் சார், நீங்க சொல்றது வந்து எதிர்வினை விஷயம் வந்து ரொம்ப வேகமா வளரும், இல்லைன்னு சொல்ல. அதனாலதான் இன்டர்நெட் வளர்ந்து இன்னைக்கு இங்க செட் ஆகிறதுக்கு 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. அது இந்த பாஸ்ட் 5 இயர்ஸா தான் வேகமான வளர்ச்சி. 20 வருஷம் ரொம்ப ஸ்லோவான வளர்ச்சி. இது நல்ல விஷயம், மெதுவா தான் வளர்ந்துருக்கு. உங்களோட பார்வையில என்னென்ன வகையான ஏமாற்றங்கள், என்னென்ன வகையான தடுமாற்றங்கள், என்ன வகையான சிரமங்கள் வந்து நெட் மூலமா இந்த சமூகம் அனுபவிச்சுட்டு இருந்து, உங்களோட அனுபவங்கள்ல இருந்து இல்ல உங்க குடும்ப சூழல் அனுபவங்கள்ல இருந்து உங்க நண்பர்கள் அனுபவங்கள் சொல்ல முடியுமா? சொல்லுங்க சார். அவங்க சொன்னாங்க இ காமர்ஸ் வந்து ரொம்ப டெவலப் ஆயிருக்குன்ட்டு. அதே மாதிரி அதுல நிறைய ஃபேக் டெவலப் ஆயிடுச்சு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ 99 ருபீஸ்க்கு ஸ்மார்ட் போன் தராங்களாம் அப்படின்னு ஒண்ணு போட்டாங்க. அதை போட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டாங்க. எல்லாம் 99 ருபீஸ் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துடுறாங்க. ஆனா திருப்பி அந்த ப்ராடக்ட் அனுப்புறதே கிடையாது. ஒவ்வொன்றுலயுமே ஃபேக். இவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்கு, இவ்வளவு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு போட்டு எல்லாருமே அட்ராக்ட் பண்றாங்க. அட்ராக்ட் பண்ணி அது மூலமா அவங்க கிட்ட இருந்து பைசா வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேமெண்ட், ஆன்லைன் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் டெலிவரி. அப்படியே எல்லாரையும் ஃபேக் ஆக்கிடுறாங்க. அதே மாதிரி இவங்க சொன்னாங்க எஜுகேஷனுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. இன்ஜினியரிங் காலேஜ் வேணா டாப் காலேஜஸ் தான் பாக்குறாங்க. அதுதான் பிரச்சனையே. டாப் காலேஜஸ் மட்டும் தான் பாக்குறாங்க. அதுக்கு மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ் போய் அப்ளை பண்றாங்களே தவிர அதை தவிர நிறைய நல்ல காலேஜஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுடுறாங்க. அவங்களுக்கு இன்டர்நெட்ல இருக்க அந்த டாப் 10 காலேஜஸ் அதுல மட்டும் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல காலேஜ். மத்த காலேஜ்ல அப்ப நல்லா இல்லாம இருக்கு, எல்லாமே நல்ல காலேஜ் தான். அது ஒண்ணு நம்பியே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி மத்த காலேஜஸ் எல்லாம் விட்டுடுறாங்க. அதே மாதிரி சொன்னாங்க பிரைவசி. அந்த பிரைவசி தான் எல்லாத்துக்குமே காரணம். இப்ப பிரைவசின்ட்டு அவங்க தனியா இருக்காங்க. அவங்க தனிமைய அதிகப்படுத்துறதே இந்த இன்டர்நெட் தான். சொல்றாங்க பாண்டிங் நிறைய இருக்குன்ட்டு. எத்தனை பேரு டெக்ஸ்ட்ல விஷ் பண்ணுவாங்க, குட் மார்னிங் குட் நைட்னு. யார் நேர்ல விஷ் பண்றீங்க? நேர்ல இருக்க அம்மா அப்பாக்கு யாருன்னா குட் மார்னிங் குட் நைட் சொல்வீங்க? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. டெக்ஸ்ட்ல மட்டும் குட் மார்னிங்கா, குட் நைட்டா, ஸ்வீட் ட்ரீம்ஸா அதெல்லாம் மட்டும் அனுப்புவீங்க. அதே மாதிரி FB-ல பிரைவசி இருக்குன்றாங்க. ஏங்க ப்ரொஃபைல் பிக்குக்கு யாருன்னா பிரைவசி இருக்கா? ப்ரொஃபைல் பிக்குக்கு FB-ல பிரைவசி இருக்கா? அது இருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம் சார். இப்ப ப்ரொஃபைல் பிக்க பார்த்து ஸ்கிரீன்ஷாட் உள்ள இருக்க இமேஜஸ் தான் பார்க்க முடியாது யாருமே. ப்ரொஃபைல் பிக்க யார் வேணும்னாலும் பார்க்கலாம், பார்த்தா அதை சேவ் பண்ண முடியாது. அதுதான் இப்ப இருக்கு. ஆனா இப்ப இருக்க மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுக்கலாம். ப்ரொஃபைல் பிக்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னென்னவோ பண்றாங்க. என்னவோ அதுல பிரைவசி இருக்குன்றாங்க. ஆனா கம்ப்ளீட் பிரைவசி இன்னும் எதுக்குமே கிடைக்கல. ஃபிளட்ல நிறைய வாட்ஸ்அப் மெசேஜஸ் மூலமா நிறைய, அதே மாதிரி அதே வாட்ஸ்அப்ல நிறைய ஃபேக்கா வந்தது. இந்த இடத்துக்கு இவ்வளவு தேவைப்படுது, இவ்வளவு ஃபுட்டு தேவைப்படுது, நிறைய இது பணம் ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படி சொல்லி ஃபேக்கா போட்டு, ஆனா அங்க தேவையே இல்ல. தேவையில்லாதவங்களும் வாங்கி அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபிளட்ல நிறைய அந்த மாதிரி நடந்தது. எல்லாரும் இவ்வளவு ஃபுட்ஸ் வேணும், ஃபுட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு அதுக்காக நம்பி ஒரு சில நல்லவங்க எல்லாம் சரி உண்மை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொண்டு போய் பைசா கொடுத்துறாங்க. ஆனா அந்த பைசா வந்து அவங்க பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்றாங்களே தவிர அவங்க யாருமே அந்த ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணல. நிறைய பேரை ஏமாத்திட்டாங்க. இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்கம்மா. நீங்க அப்ப இதன் மூலமா வந்து நெட் வந்து இந்த இணையம் வந்து இளைஞர்களுக்கு வழிகாட்டுகிறதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல சார். எல்லாருமே சீர்குலைக்குது. நான் யூஸ் பண்றதே இல்ல சார். அதனாலதான் நெட் யூஸ் பண்றது இல்லையா? நிஜமா இல்ல சார். யார் என் கிளாஸ் யார் வேணா கேட்டு பாருங்க. என் போன்ல நெட்லாம் இல்ல, வேணா கேட்டு பாருங்க. நெட்லாம் இல்ல. இதுல யார் யாரெல்லாம் நெட் யூஸ் பண்ணலாமா? 1 2 அதுவும் பெண்களா இருந்து சென்னை சிட்டில இருந்து காலேஜ் போய் நெட் யூஸ் பண்ணலன்னா ரொம்ப கம்மியா எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க? ரொம்ப செலக்டிவா ஒரு 1/2 மணி நேரம் தான் 1 மணி நேரம் தான் அப்படின்ட்டு ஸ்பெசிபிக்கா அந்த பர்பஸ்க்காக நான் மெயில்ல செக் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் பாக்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், ஒரு கோயிலை பத்தின இன்ஃபர்மேஷன் அதுக்கு போறேன், 10 நிமிஷத்துல வந்துடுறேன் நானு. ஓகே பரவாயில்ல பரவாயில்லைங்களா? அதனால தான் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நான் வந்து ஸ்கூல் லைஃப் இருக்க வரைக்கும் எனக்கு அவ்வளவு தெரியாது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தவங்களும் என்ன மாதிரி தான். ஸோ கொஞ்சம் ஜாலியா இருப்போம், நாங்க பேசிட்டு இருப்போம், எங்களுக்குள்ளேயே ஏதோ இருக்கும். நான் காலேஜ் லைஃப் என்டர் ஆகும்போது தான் தெரிஞ்சுதான் அங்க எவ்வளவு பொண்ணுங்க கெட்டு போறாங்கன்ட்டு. கூடயே இருப்பா சார், மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, ஆனா அவ போன் நோண்டிட்டு இருப்பா. கேட்டா என் பாய் ஃப்ரெண்டோட சேட் பண்றேன், அவன் இப்பதான் ஆன்லைன்ல வருவான், மத்த நேரம் பார்த்தா ஈவினிங் தான் அவன் வரமாட்டான், அவன் வேலைக்கு போயிடுவான், அப்படி பண்ணுவான் அப்படி. ஆனா அந்த பையன் யானே தெரியாது சார், எங்க இருந்து வரான் எங்க பண்றா கேட்டா பாய் ஃப்ரெண்டா. நாங்க இன்னொரு நாள் மீட் பண்ணுவோண்டி, அப்புறமா நாங்க பேசிப்போண்டி, எல்லாத்தையும் பேசிப்போம். அதே பொண்ணு ஒரு மாசம் கழிச்சு பாக்குறேன், அவன் இல்லடி அவன் கூட நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்டி, வேற ஒரு பையன் இருக்காண்டி, அவன் எனக்காக உயிரே தருவானாண்டி. எனக்காக அந்த பொண்ணு கெட்டு போகுது இல்லாம அவ பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவளை கெடுக்கிறா சார். கெடுத்துட்டாங்களா? இல்ல இல்ல நாங்களா கெட்டு போற பொண்ணுங்களா கிடையாது சார். எந்த விஷயத்தையுமே அலர்ட்டா இருக்கணும் சார். ஏன்னா
அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இது போட்டு இது சாப்பிட்டா வந்து சொரியாசிஸ் வரும், இதை போட்டு இதை குடிச்சா இது வரும், அதனால அந்த எனக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகுதான். சோ அதெல்லாம் நான் பண்றதே கிடையாது. அப்ப வந்து இது ஏதோ ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், அது ஐஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் காமல வரணும், குடிக்காம இருப்பாரு அவரு. ஐஸ் போடாம தான் சாஃப்ட் ட்ரிங்க் குடிப்பாரு. இல்ல, தவறான தகவல்கள் தொடர்ந்து பரவப்படுது. அதை நம்ம உஷாராகணும். அவேர்னஸ் சொல்றாங்க, நியூஸ்ல கூட தான் சார் அவேர்னஸ் சொல்றாங்க. நியூஸை பாருங்க, அவ்வளவு நியூஸ் சொல்றாங்க, நியூஸை பாருங்க. நெட்ல தான் இருக்கணுமா? ஒரு பொண்ணு சார், எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் வந்தது. அந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப்போ இன்டர்நெட்டோ ஏதோ ஒன்று நெட் பேக் வந்து நைட் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கா. சார்ஜ் இல்ல அவ போன்ல, சார்ஜரையும் போட்டுட்டு யூஸ் பண்ணிருக்கா. அவ வந்து என்ன இருக்கு, அவ ஃபேஸ் எல்லாம் வெடிச்சு எரிஞ்சு போயிருக்கு. சோ அத நியூஸ்ல சொல்றான், இந்த மாதிரி சார்ஜர் போட்டு யூஸ் பண்ண. அப்பதான் என் பெரியமா பையன் எடுத்து போய் சார்ஜரை போட்டு அதை நைட் ஃபுல்லா யூஸ் பண்ண. அப்ப அவங்க அம்மா கேட்பாங்க, எதுக்குடா இப்படி பண்ற, இவ்வளவு நியூஸ் நடக்குது. அதை கேட்கறது கிடையாது. அம்மா அப்பா பேச்சை யாரும் கேட்கறதுக்கு இப்ப தயாரா இல்ல. எனக்கு வாட்ஸ்அப் சொல்லுதுமா, எனக்கு இவ்வளவு தெரியுதுமா. அப்ப உங்க அம்மா அப்பா ஏற்கனவே அனுபவிச்சவங்க, அவங்க சொல்றது உனக்கு தெரியலையா, அந்த இடத்துல உனக்கு கேட்கலையா? அது அந்த மாதிரி தான் சார். உங்க வீட்டுல சிறுநீர் பரிசோதனைகள், ரணஜன்னி தடுப்பூசி, இரும்பு சத்து மாத்திரைகள்னு எல்லா விதமான கர்ப்பகால பராமரிப்பு சேவைகளும் அளிக்கப்படுது. குழந்தை பிறந்த 6 மாசம் வரைக்கும் சத்தான இணை உணவும் இவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதோட அரசாங்கம் கொடுக்கிற பிரசவ கால உதவித்தொகையும் இவங்களுக்கு கிடைக்கும். உடனடியா அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துக்கு போய் பேரை பதிவு பண்ணிக்கங்க. என்னை வந்து ஒரு ஆரோக்கியமான தாயா மாத்தினதும், நல்ல கல்வியை கொடுத்தது எனக்கு இந்த குழந்தைகள் மையம் தான். உமன்ஸ் ரைட்ஸ் எல்லாம் என்ன, இது எல்லாமே சொல்லி கொடுத்தது வந்துட்டு அங்கன்வாடி மையத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் தான். என்னோட ஹையர் ஸ்டடிஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஐடி கம்பெனில 2 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் 2 வயசுல 5 வயசு வரை இங்கே தான் படித்தேன். நாங்க நிறைய நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டோம். இந்த அடிப்படை எழுத்துக்கள், சில கதைகளை எல்லாம் தெரிஞ்சுட்டு வரதுனால எங்களுக்கு அந்த பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியா. இன்னைக்கு அட்வொகேட்டா இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த அங்கன்வாடி மையம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பாளர்களோடு அவருடைய கருத்துக்களுக்கு வலு சேர்க்கிற வகையிலும் பல்வேறு புதிய தகவல்களையும் நம்மோட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மளுடைய அரங்கத்திற்கு 2 சிறப்பு விருந்தினர்களை அழைத்திருக்கிறோம். ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா, இளைஞர்களை அடுத்த சமூகத்திற்கு என்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மனநிலை கொண்டு போனங்கிற தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர் திரு பாலசாண்டில்யன் அவர்கள். அதுக்கடுத்த மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று பல்வேறு தளங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற மூத்த வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். முதலாவதாக மூத்த வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணனுடைய கருத்துக்கள் உங்களுடைய பார்வைக்காக. இங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜிக்காக வந்திருக்கவங்க கூட முதல்ல நான் பாராட்டினவங்கள. ஏன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்கனவே வந்து இந்த மன்றத்தில் கொடுத்துட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. இணையம் என்றது ஒரு எல்லையே கிடையாதுங்க, அதுக்கு ஒரு பவுண்டரி இல்லாம. இப்ப பாருங்க, ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அங்க வந்து ராணுவ வீரர்கள் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் இருக்கவங்க அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற ஒரு எல்லை தான் வந்துட்டு பவுண்டரி வகுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இணையத்துக்கு மாத்திரம் எந்த பவுண்டரியுமே கிடையாது, நீ எங்க வேணாலும் போலாம். சோ ஒரு சுதந்திர பறவை மாதிரி இணையத்துல நம்ம பறக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த இணையம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதுவும் இன்றைய கால கூட இளைஞர்களுக்கு வந்துட்டு அந்த இணைய சக்தியை வந்து கொடுத்துருக்காங்கன்னா அது ஆக்கப்பூர்வமான வழியில வந்துட்டு நம்ம அதை எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த இணைய சக்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த இணையன்றது ஆக்கப்பூர்வமான சொல்லியிருக்கிறேன், ஆக்கப்பூர்வமான சக்திக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு. எந்த ஃபீல்ட்ல வந்துட்டு இந்த இணையம் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஃபீல்டுக்கும் வந்து இந்த இணையம் வந்து சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட்டிங் வாட் டைப் ஆஃப் சப்போர்ட்? இப்போ மெடிக்கல் எடுத்துக்க, இந்த ஃபீல்ட் ஆஃப் மெடிக்கல், அது ஆரம்பத்தில் ரிசர்ச் பண்றவங்க இருந்து ஒரு சிக்கா பெட்ல படுத்துட்டு இருக்கவங்க வரைக்கும் வந்துட்டு அவங்க எழுந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து இணையம் வந்து உதவி செய்யுது. ரிசர்ச் பண்ற மாணவன் அவங்களுக்கு எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்துட்டு இணையதளத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இணையத்தில் பாத்துக்கிறாங்க. ஏன் அவங்க டாக்டர் ஆயிட்டதுக்கு அப்புறமா ஒரு சர்ஜரி பண்றாங்க, ஒரு மெடிசின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. ஒரு டாக்டரை எந்த டாக்டரை நான் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்ற முதல் கொண்டு பாத்தீங்கன்னாக்கா இணையத்துல யார் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க அவங்களுடைய உதவியை நம்ம நாடக்கூடிய ஒரு தருணத்துல இப்ப இருக்கிறோம் நம்ம. அதனால யாரையும் ஏமாற்றிட முடியாது, இணையம் வந்துட்டு வந்து வழிகாட்டுது. அப்போ இணையம் நம்ம வழிகாட்டும் பொழுது அந்த இணையத்தை நம்ம பின்பற்றி அதுல இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதன் மூலமா ஒரு பாருங்க, இந்த ஃபீல்ட் ஆஃப் வந்து மெடிசன் நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஃபீல்ட் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இணையத்துல 6.5 பில்லியன்
டாலர் வந்துட்டு இன்னைக்கு ஆன்லைன் ட்ரேடிங்ல வந்துட்டு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா ஆன்லைன் ட்ரேடிங் மூலியமா பண்ணும் பொழுது இணையம் வந்து எந்த அளவுக்கு பிசினஸ் வளர்த்துருக்குது பாருங்க. ஆக ஆக்கப்பூர்வமான வழிக்கு வந்து இணையத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது மேன்மேலும் நம்ம வளர்ச்சி அடைகிறோம். இப்படி ஒரு ஃபீல்டு கிடையாது, 2 ஃபீல்டு கிடையாதுங்க. இன்னைக்கு வேர்ல்டு வைட் பவுண்டரி, அதான் பவுண்டரிலெஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து போதுங்களா, ஒரு சுதந்திர பறவை மாதிரி, நோ ஹேவிங் பாஸ்போர்ட் அட் ஆல், எங்க வேணா நம்ம சுற்றி தெரியலாம் சுதந்திர பறவை மாதிரி. ஆக இது ஒரு எனர்ஜி தான் நம்மளுக்கு கொடுக்கிற வழியே இணையம் வந்து யாருமே கெடுக்கிறது இல்லை. ஆக கூட இணையம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வெற்றி வாய்ப்பு தான் கொடுத்துட்டு இருக்குது. இணையம் வந்துட்டு எல்லாரையும் ஒரு ஊக்குவிக்குது, பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு நல்லா உயர வைக்குது, எஜுகேஷன்ல இருக்கவங்களுக்கு நல்லா ஹையரா வந்துட்டு கொண்டு வருது. ஆக ஆக்கப்பூர்வமான வழியில நம்ம இந்த இணையத்தை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா வந்து நம்ம சிறப்பா இருக்கிறோம்ன்றதுதான் வந்து இன்னைக்கு இணையம் வந்து வெற்றியை கொடுத்துட்டு தான் இருக்குது மக்களுக்கு. ஆக இணையம் வந்து எப்பொழுதுமே தோல்வியை கொடுக்கறது இல்லை, அது கெட்ட வழியில ஈடுபடுத்துறது இல்லை. அதை வந்து எடுத்துட்டு போகக்கூடிய மனப்பக்குவம் இருக்கவங்க தான் அது கையாள முடியும். என்னங்க, எது நல்லதும் இருக்கலாம், தீமை இருக்கலாம். ஆனா நீங்க நல்லதே வந்து அதிக வகையில உபயோகப்படுத்தினா கண்டிப்பா நம்மளுக்கு நன்மை தான் கிடைக்குமே வழிய, அதனால வெற்றி தான் நம்ம கிடைக்கும் வழிய. இளைஞர்கள் வந்து எந்த வகையிலும் இதில் கெட்டு போறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. அவங்க மனசை வந்து பக்குவப்படுத்திக்கிட்டு அவங்க அடையக்கூடிய லட்சியத்தை வந்து நோக்கி பயணம் செலுத்தினாங்கன்னா நிச்சயமா வந்து இணையம் வந்து நன்மை தான் செய்யும், தீமை என்னைக்குமே செய்யாது. என்னுடைய தாழ்மையான வேண்டும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். ஒரு எல்லையற்ற உலகத்துக்கு இணையம் வந்து ஒரு சாட்சி அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட, ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தோட இணையத்தை பயன்படுத்தினால் மாதிரி வெற்றிகளுக்கும் எல்லை இல்லைங்கிறது தான் மூத்த வழக்கறிஞர் திரு கோபாலகிருஷ்ணனுடைய பார்வை. அதை தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திரு பாலசாண்டிலியன் அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கலாம். என்னுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, இணையதளம் வந்து நம்மளை வழித்தடத்துக்கு கொண்டு போலன்னு நான் சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, காலம் பொன் போன்றதுன்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து 2957 ரூபாய் ஒரு கிராமுக்குன்னு இன்னைக்கு காலையில பேப்பர்ல